அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜூலை 25ஆம் தேதி முதல் இறுதி வாரம் எப்படி அமைய போகிறது, இந்த இறுதி வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக சிறப்பான மாறுதலும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தின் துவக்கத்திற்கு முன்னதாக சூரியன் மற்றும் ராசியின் அதிபதியான சந்திரன் இணைந்து அமாவாசை தினத்தை உருவாக்குகின்றனர். அமாவாசை தினத்திற்கு பிறகு வரக்கூடிய இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வலம் வரப்போகிறாருங்க. ராசியின் அதிபதியான சந்திரன் வளர்பிறை சந்திரனாக மாறியிருக்கக்கூடிய இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் வளர்ச்சி நிறைந்தவையாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை உறுதியாக இந்த தருணத்தில் விலகும். அதோடு மட்டுமல்லாது தன வரவில் இருக்கக்கூடிய குறைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகி தன வரவு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அது மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய காரிய தடை பாதிப்பு என்று இருந்தாலும் அதை கொஞ்சம் கவனம் செலுத்தி அலட்சியமில்லாமல் செயல்படும் போது நிறைந்த நன்மையாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. எனவே நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே திட்டமிடுதலை காட்டிலும் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக இந்த வேலை நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை திட்டவட்டமாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் எவ்விதமான காரிய தடையும் இன்றி சிக்கலும் இன்றி புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக இந்த தருணத்தில் அமைய போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் ஜென்ம ராசியில் சூரியன் இணைந்து வலம் வருகிறாருங்க. ராசியின் அதிபதியான சந்திரனுடன் இணைந்து வலம் வரக்கூடிய சூரியனின் அமைப்பால் அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. ஆனால் உடல்நலம் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் போன்ற விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது அதில் ஏற்படக்கூடிய சிரமங்களையும் சங்கடங்களையும் விலக்கி நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கும். மற்றபடி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எந்த பணிகளாக இருந்தாலும் சூரியனின் அமைப்பால் திட்டமிட்டு நன்கு சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் வளர்ச்சி நிறைந்தவையாக அமைத்து கொடுக்க போகிறாருங்க. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ராசிக்கு சகாயமானவராகவும் ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் விரயஸ்தானமாகிய 12இல் வலம் வருகிறாருங்க. குரு பகவான் விரயத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சுப விரயங்களாகவும் முதலீடாகவும் மாற்றக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல தருணமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அலைச்சல் அதிகரித்தாலும் நிறைந்த காரிய வெற்றியை பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது அவருடன் சுக்கிரன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகள் இணைந்திருப்பது குரு சுக்கிர யோகத்தையும் பல்வேறு வகையில நன்மை நிறைந்த வாய்ப்பையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆனால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து வக்ரகதியில் வலம் வருகிறாருங்க. ராசிக்கு சகாயமற்றவராக இருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருப்பது முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயம் பார்க்கப்படுகிறது. ராகுவுடன் இணைந்து ராகு பயணிக்கும் அதே திசையில் வலம் வரக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு தெளிவு பிறப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. அஷ்டம சனியின் இறுதி காலகட்டத்தில் வலம் வருவதால் பொருளாதார பற்றாக்குறை அதிகரித்தாலும் கூட அவற்றை சிறப்பாக கையாளுவதற்கான சந்தர்ப்பத்தை சனி பகவான் சப்தமாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சனி பகவான் தனது சிறப்பு பார்வையை பல்வேறு இடங்களில் செலுத்துகிறாருங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சனியின் பார்வை 2, 5, 10 ஆகிய இடங்களில் பதிகிறது. குடும்பஸ்தானத்தில் சனியின் பார்வை அஷ்டமத்தில் வக்ரம் பெற்ற சூழலில் பறிவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிறைந்த முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே குடும்பம் சார்ந்த
பணிகளில் கிடைக்க இருக்கிறது. ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு மன வருத்தத்துடனும் வேதனையுடனும் இருந்த சூழலில் நல்ல ஒரு மாற்றம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் கடகராசிக்காரர்கள் எந்த விதமான வாக்குறுதிகளையும் அள்ளி கொடுக்க வேண்டாங்க. வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல் வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவே வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்ப்பதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை நிச்சயமாக விலகும். ஏனென்றால் அவர் வக்ரம் பெற்ற நிலையில் வலுவாக 5ஐ பார்க்கிறாருங்க. அது மட்டுமல்லாது உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பணிச்சுமை என்பது பெரிய அளவில் குறைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. பெரிய அளவிலான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் மிகவும் வலுவாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. எனவே பல வகையில பல வாய்ப்புகள் கிடைப்பதோடு வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை கர்மாதிபதி என்று அழைக்கக்கூடிய சனி பகவான் உருவாக்கி கொடுப்பதால் புதிய வாய்ப்புகளும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். அலட்சியம் இல்லாமல் அவசியமாக இன்னும் கருத்துமாக செயல்பட்டு சரியாக கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சனி மட்டும் வக்ரகதியில் பின்னோக்கி நகரவில்லை. ராகுவும் பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். இயல்பாகவே ராகு பின்னோக்கி நகர்ந்து கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துகிறார். அந்த வகையில் பின்னோக்கி நகரக்கூடிய ராகுவின் அமைப்பும் சனியுடன் இணைந்து ஒரே திசையில் பயணிப்பதால் நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் சரியாக நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது தனஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் வலம் வரக்கூடிய வேளையில் கேது முழுமையாக தனஸ்தானத்தை அலங்கரிப்பதால் குடும்பம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்றவற்றை நீக்கி தெளிவாக சிந்திக்கக்கூடிய ஆற்றலை அபரிவிதமாக கொடுக்கிறார். அதே வேளையில் கேதுவை விட்டு விலகி தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. ராசியின் நீச்ச அதிபதியும் ராசிக்கு சகாயமானவருமாக இருக்கக்கூடிய செவ்வாய் தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்குள் வருவதால் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் செவ்வாய் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செல்வ வளம் அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பூர்வ புண்ணிய தானம் வலுப்பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. நீங்கள் நினைத்து வெற்றியடையாத பல காரியங்களை இந்த தருணத்தில் எளிதில் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை நிறைவாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்கிறாருங்க செவ்வாய். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக சிறப்பான மாறுதல் உறுதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இந்த தருணத்தில் எளிதில் வெற்றிகரமாக அமையும். தீர்க்க முடியாத பஞ்சாயத்துகள் என்று இருந்த பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு உறுதியாகவே கிடைக்கும். பாக பிரிவினை உள்ளிட்ட பல்வேறு வகையான சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகுவதால் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பண வரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கடகராசிக்காரர்களுக்கு விரைவாகவே இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் கடகராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் செவ்வாயின் அமைப்பு காரணமாக நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக லாபத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் விரயத்தில் குருவுடன் இணைகிறாருங்க. பெரும்பாலும் சுக்கிரன் லாபத்தில் ஆட்சி பலம் பெற்று வலம் வருவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடும். அவர் பிற்பகுதியில் விரயஸ்தானத்தில் குருவுடன் இணைந்தாலும் கூட நிறைந்த நன்மையை குரு சுக்கிர யோகத்தை உருவாக்கி கொடுப்பதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். குறிப்பாக 4 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் விரயத்தில் வலம் வருவதால் குருவுடன் இணைந்திருப்பதால் சில அலைச்சல் அதிகரிக்கலாம். அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற வகையில் மங்களகரமான நல்ல நிகழ்வுகள் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. வீடை பழுது பார்த்தல் அல்லது புதிதாக வீடு கட்டுதல், வீடு வாங்குதல் போன்றவற்றில் மிக சிறப்பாக கவனம் செலுத்துவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. உத்தியோகம் தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே இந்த வேளையில் வந்து சேர்கிறது என்பதை சுக்கிரன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதிலும் சூரியன்
ஜென்மராசியில் வீற்றிருக்கும் போது விரயத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் குரு சுக்கிரயோகம் நிறைவாக கிடைப்பதால் அலட்சியமில்லாமல் செயல்பட்டால் கலைத்துறை, அரசியல் துறை உள்ளிட்டவற்றில் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியும் வெற்றி வாய்ப்பும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை. வித்யா காரகரான புதன் விரயத்தில் அக்ர நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. விரையாதிபதியும் தைரியாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெறுவது நீங்கள் முன்கூட்டியே உறுதி செய்த அனைத்து பணிகளிலும் நிறைவாக வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் எளிதில் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பிறகு மிக வலுவாக சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை விரைவாக அள்ளி கொடுக்க போகிறார். எனவே கடகராசிக்காரர்களுக்கு தொட்ட காரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதால் இந்த தருணத்தை அலட்சியமில்லாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைக்கக்கூடிய வாய்ப்பு எதுவாக இருந்தாலும் உறுதியாகவே வெற்றிகரமாக அமையும். புதிய வேலை, தொழில், நிகழ்வு எனவே எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் நினைத்தபடியே கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உண்டு. தவறவிடாமல் கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள துர்க்கை அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே எளிதில் கைகூடும்.